பாக்கியலட்சுமி செலியனை சமாதானப்படுத்துறதுக்காக வெளிய ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பார்க்ல உட்கார்ந்து பாக்கியாவும் செலியனும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பாக்கியா சொல்றாங்க, டேய் ஜெனிய நல்லா பாத்துக்கோடா, மாலினி அந்த அளவுக்கு நல்லவனே கிடையாதுடா, அவ பின்னாடி ஏன்டா நீ போய்கிட்டு இருக்க, ஏன்டா உங்க அப்பா மாதிரியே நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஆனா செலியன், அம்மா நான் அவளை மறக்கணும்னு நினைக்கிறேன், என்னையால முடியலம்மா, நான் என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி செலியன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல அந்த பார்க்குக்கு மாலினி அவங்களோட 4-5 பாய் ஃப்ரெண்டோட வர்றாங்க. அவங்க சேர்ந்து கலகலப்பா உட்கார்ந்து கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அத தூரமா இருந்து செலியனும் பாக்கியாவும் பாக்குறாங்க. பாரு செலியன், இவளுக்காக தான் நீ உன்னோட மனைவியையும் குழந்தையும் நீ பிரிஞ்சு வந்திருக்க. ஆனா அவ உன்னைய நினைச்சிட்டு இருக்கா பாரு, அங்க சந்தோஷமா இருக்கா பாரு. நீ இவளுக்காக உன்னோட வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிற, இது உனக்கே நல்லா இருக்கான்னு பாரு. செலியன், நீயே கொஞ்சம் யோசி. ஜெனி நம்ம வீட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம், அவ நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, அவளை நீ எப்படி பாத்துக்கணும் பாரு. மாலினி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு, எவ்வளவு ஒட்டி உரசி போட்டோ எடுத்துட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ செலியனுக்கு கோபம் வந்து மாலினிக்கு பக்கத்துல போய், ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மாலினி, செலியன் நீங்க இப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க. உனக்காக என்னோட பொண்டாட்டி பிள்ளைய 2 பேரையும் விட்டுட்டு வந்திருக்க, நீ என்னடி யார் கூட சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கோபமா செலியன் கேக்குறாரு. அதுக்கு மாலினி, இவங்க எல்லாருமே என் கூட ஒர்க் பண்றவங்க செலியன், என்ன பார்த்தா உங்களுக்கு தப்பா தெரியுதா, நான் ஜஸ்ட் அவங்க ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு கோபப்பட்ட செலியன் மாலினிய பலர்னு அறையிறாரு. இத தூரமா இருந்து பாத்துக்கிட்டு இருந்த பாக்கியா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போவாவது நம்ம பையனுக்கு ஒரு புத்தி கிடைச்ச